அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றத்தில் அமைந்துள்ள 8வது சமண தீர்த்தங்காரரான இக்ஷ்வாகு குலம், அதாவது ராமர் தோன்றிய குலத்திலே தோன்றிய சந்திரபிரபா என்பவருக்காக அமைக்கப்பட்ட கோயிலைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த சந்திரபிரபா தீர்த்தங்காரர் யார் என்பதை பற்றியும் இந்த ஆலயத்தை கட்டியவர் யார் என்பதை பற்றியும் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சுவையான செய்தி. பௌத்த மதத்தை சார்ந்தவரும் சீனாவைச் சேர்ந்த யுவான் சுவாங் கிபி 640 காஞ்சிபுரம் வந்த சமயம் இந்த மாநகரில் 83 சமண ஆலயங்கள் இருந்ததாக தன்னுடைய பயண குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறாராம். இன்று திருப்பருத்தி குன்றத்திலே 2 சமணர் ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று திரிலோக்கியநாதர் ஆலயம் அல்லது வர்தமானேஸ்வரர் ஆலயம். அதை தான் நீங்கள் சென்ற பதிவிலே பார்த்தீர்கள். இந்த ஆலயத்திற்கு வடக்கே இருப்பது தான் சந்திரபிரபா ஆலயம். அதை தான் இந்த பதிவிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆலயத்தை அமைத்தவன் 2ஆம் நரசிம்மன் என்று அழைக்கப்பட்ட ராஜசிம்மன். இக்கோயிலில் சிம்ம தூண்கள் காணப்படுகின்றன. மணற்கல்லால் கட்டப்பட்ட இக்கோயில் கைலாசநாதர் கோயிலையும் பனமலைப்பேட்டை கோயிலையும் நினைவுபடுத்துகிறது. வாருங்கள், இப்பொழுது நாம் கோயிலுக்கு உள்ளே செல்வோம். முதல் மாடியில்தான் சந்திரபிரபா அவர்களுடைய திருவுருவம் இருக்கிறது. இவர் ராமர் பிறந்த புகழ்பெற்ற இக்ஷ்வாகு குலத்திலே வாரணாசியில் உள்ள சந்திரபுரியின் மன்னர் மகாசேனனுக்கும் ராணி லட்சுமண தேவிக்கும் மகனாக பிறந்தார் என்று கூறப்படுகிறது. இவருடைய தோற்றம் சந்திரனை போல வெண்மையாக இருந்ததால் மன்னர் இவருக்கு சந்திரபிரபா என்று பெயரிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இவர் தன் தந்தைக்கு பிறகு அரியணை ஏறிய உடனேயே தனது உலக வாழ்க்கையை துறக்க முடிவு செய்தார் என்றும் 3 மாதங்களுக்கு பிறகு நாகலிங்க மரத்தின் கீழ் தியானம் செய்யும்பொழுது கேவல ஞானத்தை பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. மிகவும் புகழ்பெற்று விளங்கிய இந்த தீர்த்தங்காரர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சிகார்ஜி மலையில் முக்தி அடைந்தார் என்றும் இவருக்கு இந்தியாவில் பல இடங்களில் கோயில்கள் உள்ளன என்பதும் தமிழகத்தில் குறிப்பாக ஈரோடுக்கு அருகே உள்ள விஜயமங்கலம் என்கின்ற பகுதியில் இவருக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் உள்ளது என்பதும் பாராட்டத்தக்கது. இந்த ஆலயம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஆலயம் ஆகும். இது போன்ற அரிய பதிவுகளை தொடர்ந்து காண பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.